காவேரி வந்து கிட்டு வாங்குறதுக்காக அந்த ப்ரெக்னன்சி கிட் வந்து மெடிக்கல் ஸ்டோருக்கு போகிறாங்க. அங்கே போய் ரொம்ப தயங்கி தயங்கி அந்த கிட்ட வாங்குறாங்க காவேரி. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் என்ன பண்ணுறது, யாருக்கும் தெரியாமல் வந்து இதை வந்து யூஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி வந்து காவேரி வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து 2 கோடு வந்திருக்கு. சந்தோஷம் தாங்கவே முடியல காவேரிக்கு. அப்போது நான் ப்ரெக்னெண்ட்டா, என் வயிற்றில் குட்டி பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே தாய்மையின் வந்து அந்த பூரிப்பில் வந்து காவேரி தன்னையும் மறந்து போகிறாங்க. ஒரு நிமிஷம் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குது. முதல்ல இது அவர்கிட்ட சொல்லணும், விஜய் கிட்ட சொல்லணும், அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ரூமுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்து பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து விஜய் ஃபோனே எடுக்கலை. என்னடா இது இப்போ போய் இந்த மாதிரி பண்ணுறாரே, ஐயோ எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்போ அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து காவேரி வந்து வெளியே வந்துட்டு முதல்ல விஜய் கிட்ட போய் சொல்லலாம் சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. விஜய் வந்து வந்து வேலையாக இருக்கார். உடனே ஓடி போய் அப்படியே கட்டிக்கிறாங்க காவேரி. என்னாச்சு காவேரின்னு அப்படியே அழறாங்க. ஏன் காவேரி என்னாச்சு, ஏன்டி அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அது வந்துங்க அப்படின்றாங்க. உடனே வந்து சொல்லு காவேரி, என்னாச்சு காவேரி, ஏன் காவேரி அழற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரி, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, சொல்லு காவேரி அப்படின்னோடனே ஆமாங்க அப்படின்றாங்க. வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட வந்து காட்டுறாங்க. என்ன காவேரி இது அப்படின்னோடனே இது ப்ரெக்னென்சி கிட்ட இல்லை, ஆமாம் அப்படின்றாங்க. பாருங்கள் அப்படின்னோடனே எதுக்கு இது அப்படின்னோடனே எதுக்கா, என்ன கேட்குறீங்க நீங்கள், ப்ரெக்னென்சி கிட்ட எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. பாருங்கள் 2 கோடு வந்திருக்கு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக காவேரி நீ அப்படின்னோடனே ஆமாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உங்கள் குழந்தை என் வயிற்றில் வளருதுங்க, நம்ம 2 பேரும் அப்பாவுமாக போகிறோம், நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்றாங்க. அப்படியே சந்தோஷத்தில் விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அப்படியே தொடர்ந்து அப்படியே காவேரி டைட்டாக கட்டிக்கிறாரு. காவேரி நீ சொல்கிறது உண்மையாடி அப்படின்றாரு. அழறாரு. ஆமாங்க உண்மை தாங்க, இப்போ தான் பார்த்தேன், உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடோடி வந்திருக்கேங்க அப்படின்னோடனே உண்மையிலே காவேரி என்னால் நம்பவே முடியல காவேரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி, நான் அப்பாவாக போகிறேன்னா, இதோட சந்தோஷம் உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை காவேரி, ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் டி, இந்த உலகத்தில் நான் தாண்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமானவன் நான் தான், என் குழந்தை வரப்போகுது இந்த பூமிக்கு, என் குழந்தை இந்த பூமியில் வந்து பிறக்க போகுது, நம்ம குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காவேரி கட்டிக்கிட்டு தூக்கி சுற்றுறாரு. எங்க என்னை விடுங்கங்க, இப்படிலாம் தூக்கி சுற்றக்கூடாது, சாரிடி அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. காவேரி உண்மையிலே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து காவேரிக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அவங்களோட அந்த முகத்தை ஃபுல்லாகவே கிஸ் பண்ணுறாரு. சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. இந்த எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு விஜய். இது எல்லாத்தையும் காவேரி ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம நினச்சி பார்க்குறோம் உண்மை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் எங்கே போனார், ரூமில் தானே இருந்தார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. பார்த்தா விஜய் காணவே காணும். உண்மையிலே விஜய் வந்து இதை கேட்டு எவ்வளோ சந்தோஷப்படுவார், இந்த நேரம் பார்த்தா அவர் எங்கே தான் போனார் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. சரி எங்கே போயிருப்பார் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து கீழே போயிட்டு வாசல் வழியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ மாமியா வந்து அங்கே இருக்க செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. காவேரி பார்த்துட்டு என்னடி இங்கே வந்து நிற்கிற அப்படின்றாங்க. அது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, யாரை தேடுற விஜய் அப்படின்னோடனே இந்த மாமிக்கு ஒரு வேலையே இல்லை, எங்களை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறது இதோட வேலை அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ என்ன மாமி உங்களுக்கு பிரச்சனை, ஆமாம் மாமி நான் விஜயை தான் தேடுறேன் போதுமா அப்படின்றாங்க. தைரியமாக சொல்கிறியேடி, இதெல்லாம் நல்லா இருக்கா நீ பண்ணுறது, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது, தெரிஞ்சுட்டு போடும் மாமி, எவ்வளோ நாள் தான் வந்து நானும் தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறது, அவங்களும் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் தெரிஞ்சுட்டு போட்டு நான் அவனும் பயப்பில்லை, நீங்கள் வேணால் போய் சொல்லிடுங்க அப்படின்னு. நான் ஏன்டி சொல்ல போகிறேன், ஆனால் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவ்வளோதான் நான் சொல்வேன்னு கிட்ட வராங்க காவேரி. இப்போ என்ன சரியில்லைன்றீங்க அப்படின்றாங்க. பின்ன என்ன, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் விஜய் மீட் பண்ணுறது தப்பு தானே அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க அப்படின்றாங்க காவேரி. 2 பேருக்குள்ளே எதுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்றாங்க. என்னடி இது அநியாயமாக இருக்குது, நீ பண்ணுறது கொஞ்சம் பாடு சரி இருக்கா, உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, தாலி உண்மையான தாலி தானே போட்டிருக்க அப்படின்னோன்னா டென்ஷன் ஆகிறாங்க. சரி உண்மையான தாலி தான் போட்டிருக்க, அப்போது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்போது விஜய்க்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகாத பையன்கிட்ட நீ ஏன் பேசுகிற அப்படின்னோடனே மாமி நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க மாமி, விஜய்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு தாண்டி அவன் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கான், நீ அப்படி பழகக்கூடாதுல்ல, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, அதனால் வேறு ஆம்பளை கூட பழக்காமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, புரியுதா நோக்கு அப்படின்னோடனே காவேரியை தாங்கி விடாமல் அழுதுகிட்டே போயிடுறாங்க.